ஓகே. உட்கார் போகலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு wanderbrothers. நான் விக்னேஷ். எங்கடா கிளம்பிட்டுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் வரைக்குங்க. சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால நானும் அவனும் அவினாஷ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன வாங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அவினாஷ்லேயே சில ஷோரூமெல்லாம் இருக்குது. ஷோரூம் இல்லை, கடை. ஸோ அங்கேயும் போயிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். வண்டி வந்து அப்பப்போ ஆஃப் ஆகிடுதுங்க. நேற்று நைட்டு இவன் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருந்தான். ஒர்க் எங்கேன்னா இவனுக்கு அவினாஷில் தான். ஸோ நைட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு 9 o'clock இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வால்பாறை ட்ரிப்பு போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோவோட இது பேட்ரி வந்து சார்ஜ் போட்டிருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகிருக்கு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கு. வால்பாறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேல் தான் இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. எதுனாலன்னு சொல்லி தெரியல. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோவோட பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டிருந்தோம் நம்ம போகும்போது, வால்பாறை போகும்போது. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஷெல்ஃப் அடித்தா உடனே ஸ்டார்ட் ஆகிரும். இவ்வளோ நாள் வந்து இந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒரே அடியில் ஷெல்ஃப் அடித்தோம்னா ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து ஷெல்ஃப் போட வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வண்டி ஓட்டவே ஆஃப் ஆகிடுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன், பட் மறந்துட்டேன். திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பொள்ளாச்சி தாண்டி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு ஸ்பீடு பிரேக் இருந்துச்சு. அப்படியே ஸ்லோ பண்ணோம். அவன் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருந்தான். ஸ்லோ பண்ண உடனே வண்டி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. லைட்டிங் வரைக்கும் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. கன்சோல் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நின்று ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு எதுவும் பண்ணல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி நார்மலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு வால்பாறை போயிட்டு வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருந்தான். ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் அவனும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பியும் வண்டி எடுத்தான். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 9 o'clock அங்கேருந்து ரிட்டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகலையாமா. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு திருப்பியும் அங்கே வரைக்கும் போயிட்டு நான் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல. இது பேட்ரி வந்து டவுன் ஆயிடுச்சா என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஐ திங்க் சர்வீஸ் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சர்வீஸும் பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 700 கிலோமீட்டர் தான் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் சர்வீஸ்க்கு. இங்கே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட கோப்ரோவையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. நைட் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இல்லை. நைட் செட்டிங்ஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தேன். பட்டு அன்னைக்கு வந்து வால்பாறை நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். பயங்கர இருட்டாக இருந்துச்சு வீடியோவே. அது கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே அப்படின்னு சொல்லி தெரியல. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹில் ஸ்டேஷன் திருப்பி போகலாமா இல்லை நார்மலாக இந்த மாதிரி பைபாஸ்லேயே எங்கேயாவது ட்ரிப் அடிக்கலாமா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ போயிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தான். ரெண்டுமே ஹில் ஸ்டேஷன் தான். திருப்பியும் ஹில் ஸ்டேஷன் போகணுமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா ரைடிங் ஜாக்கெட் தான் வாங்க போகிறோம். என்ன பிராண்டில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஐ திங்க் உடனேலாம் வாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நினைக்கிறேன் வாங்குறதுக்கு. ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதுக்கு. ரைடிங் ஜாக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமேல் தான் நெக்ஸ்ட் ட்ரிப்பு. அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே, இங்கெல்லாம் மழை இல்லை. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை
மழைன்னு நாங்கள் வண்டி எடுக்கும்போது மழை இல்லை, மழை விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வண்டி எடுத்தோம். இங்கே எல்லாம் ரோடே காஞ்சி போய் கிடக்குது, மழையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கே. இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, ஸோ அங்கே தான் கடை இருக்குது, அங்கே போயிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆயிடுவோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருங்க கிட்ட எல்லா பக்கமும் கூட்டமாக இருக்குது. ஆமாம், அந்த கடை எங்கே இருக்கு? ஏண்டா அந்த கடை பழைய பஸ் ஸ்டாண்டு தானா இல்லை அதுக்கு முன்னாடியா? இது அடப்பாவி இங்கே வந்து சொல்கிறேன். சரி ஓகேங்க, நாங்கள் கடையை கண்டுபிடிச்சிட்டோம், தாண்டி வந்துட்டோம், திருப்பி போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். உட்காரு. ஓகே, தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சுங்க. எல்லாமெல்லாம் வாங்கலை, சில ஐட்டம் வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு சார்ஜர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கேபிளில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. யாரு நான் எங்கடா சருன்னு எடுத்தேன், மெதுவாக தான்டா எடுத்தேன். நான் அதுக்கு தான் நிறுத்தி ஓட்டுறேன், எவனதான் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இப்படி நொட்ட சொன்னா இங்கே என்ன ஒரு கார் இங்கே வருது. ஓ, இந்த ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கா? இல்லை போவாங்க வேகமா. அந்த செல்ஃபோன் சார்ஜர் கேட்டிருந்தோம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ அது அங்கே இல்லை, கேட்டு பார்த்தோம் கடையில். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மேலே சைடில் வைக்கிற அந்த கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஐட்டம்ஸும் வாங்கலான்னு பார்த்தோம். ஹெல்மெட் ஷாப் இல்லை, ஸோ அதனால் திருப்பியும் கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் மழை வரக்க ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக தூருதுங்க. அதனால் பெரிய மழையாக வர்றதுக்குள்ளே நாளைக்குமா வீடு போய் சேர்ந்துருவோம். போங்க, வண்டி ஆஃப் ஆகி போகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு சர்வீஸ் எங்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டிருக்கேன். வழக்கமாக வந்து கோயம்புத்தூர் தான் விட்டுருக்கோம் இது நாள் வரைக்கும். நாங்கள் எடுத்த பக்கமே சர்வீஸ் விட்டுருவோம். ஸோ இந்த டைம் அவினாஷிலேயே ஒரு ஷோரூம் இருக்குது, ஸோ இங்கேயே விட்டுருவோமா என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதோ இந்த இடத்துல ஒரு ஷோரூம் இருக்கும், பஜாஜ். ஸோ இந்த இடத்துல விட்டுடலாமா அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஆயில் மாற்றுறது மட்டும்தாங்க, வேறு எந்த பெரிய ஒரு ஒர்க்கும் இல்லை. ஆனால் அந்த ஆஃப் ஆகி போகுது, அந்த ரீசன் மட்டும் என்னன்னு தெரியல. நான் யூடியூப்பில் பார்த்தேன், சில பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயரிங்கில் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வயரிங் ப்ராப்ளம் இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா வண்டியும் புதுசு, நாம் எந்த வயரிங்லேயும் கை வைக்கவும் கிடையாது. எனக்கு பேட்ரி மேலே தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ பேட்ரி ஏதோ ட்ரெயின் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது எங்கேயாவது கடையில் கொடுத்து அம்மீட்டர் வச்சு 12 வோல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அம்மீட்டரா என்ன மீட்டர்னு தெரியல, அம்மீட்டர் தான் நினைக்கிறேன் அது. ஓ அந்த பக்கம் பயங்கர இருட்டாக இருக்கே, மழை வர மாதிரி. நான் ஓட்டும் போதெல்லாம் ஆஃப் ஆகிறது இல்லை, நான் இன்னும் ஒரு டைம் கூட வண்டி ஆஃப் பண்ணது கிடையாது. ஸோ அவன் தான் இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக் இருக்கும், இங்கே அவினாஷிக்குள்ளேயும் இருந்துச்சு. அப்புறம் இந்த கீழே சப்வே போகுது பார்த்தீங்களா, அதுலேயும் நிறையா இது இருந்துச்சு, ஸ்பீட் பிரேக்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நல்ல வேலை இப்போ தான் நல்லாயிருக்கு. இப்போ பயங்கரமாக மழை வர போகிற மாதிரியே இருக்குது பில்டப். ஆனால் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டபுள்ஸ் தான். ஸோ டபுள்ஸில் போனாலும் 80, 100, 80, 100
100 மேக்ஸிமம் நான் போக மாட்டேன். என்ன ரீசனாக டபுள்ஸில் போகிறதுனால 80ல் போய்க்கிறது. சிங்கிள்ஸில் அவன் ஓட்டினாலும் நான் ஓட்டினாலும் அப்படியே வேணுங்கிற மாதிரி ஓட்டிக்குவோம். டபுள்ஸில் போகிறதுனால என்னென்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் லேக்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு போயிடும். ஸோ நாம ஏன் அதை திணற அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80லே பாஸ் பண்ணிக்கிறது எப்போவுமே. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நின்றுருந்தான், வந்து இந்த இடத்துல நின்றுருந்தான். இந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கீர் போட்டால் வருதா அப்படின்னா, நீ வேணாம் இங்கே இரு, நான் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து டோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வண்டி அவன் எடுத்துட்டான், இந்த வண்டி நைட்டு நான் எடுத்துட்டேன். அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி தெரில, கம்ப்ளைண்ட்டானே தெரில ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பப்போ அடைச்சடிச்சு ஓடும். சென்னை போயிட்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதில் சம்திங் என்னமோ சென்சார் இருக்குமே, த்ராட்டல் பாடி சென்சார், அது போயிருந்துச்சு. ஐ திங்க் அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அந்த சென்சார் ப்ராப்ளம்னால தான் போன டைம் வந்து அடைச்சடிச்சு ஓடிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஷோரூம்லேயே கொண்டு போய் விட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதனால வண்டி எடுத்து இப்போ தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி ஓகே, நாங்கள் இதை வாரண்டிலே கிளைம் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வாரண்டியில் கிளைம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் பீஸ் நாங்கள் கேட்டோம். சரி புது பீஸ் நீங்கள் போட்டுருங்க அந்த சென்சாரை, பழைய சென்சாரை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்க எங்களுக்கு, நாங்கள் அது வேணும் அப்படின்னு கேட்டோம். ஆனால் அவங்க அப்படி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னா, பழைய சென்சாரை வந்து சப்மிட் பண்ணால் தான் புது சென்சார் வந்து அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு லெட்டர்லலாம் எழுதி அதெல்லாம் சைன் போட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. பில்லவே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் சரி அட்லீஸ்ட் சரி நீங்கள் சென்சார் தான் கொடுக்கல, பில்லையாவது கொடுங்க, நாங்கள் ஃப்யூச்சர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க, எங்கள் ஷோரூம்லேயே கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஒன்று சென்சார் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பழைய ஓல்டு பீஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா இதையாவது எங்களுக்கு திருப்பி கொடுங்க, பில்லையாவது கொடுங்க அப்படின்னா பில்லையும் தர மாட்டேங்கிட்டாங்க. சரி ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அது இதுன்னு பேசி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. இப்போது பழைய சென்சாரோட ஃபோட்டோவையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாத்திரக்கான ப்ரொசீஜர் படி ஒரு ஃபார்ம் இருக்குமே, அதையும் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ரோடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லைங்க, போயிட்டே இருக்கலாம். இந்த ஹில் ஸ்டேஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக உருட்டிகிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ரோடாக இருந்தால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அப்படியே போகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டிருக்கோம். ஐ திங்க் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.